ஹாய் சஞ்சீவ், எப்படி இருக்கீங்க? ஹலோ அருண், சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சந்திக்கிறோம்னு ஆமா, நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. நம்ம போட்டு லாஸ்ட் ஐபிஎல்ல போட்டோம். அப்புறம் திருப்பி போட முடியல பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் கமிட்மெண்ட்ஸ். அப்புறம் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ சஞ்சீவ், இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ சிஎஸ்கே 6 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. 10th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜி 4th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா? ட்ரிக்கியான கேள்வி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நான் வந்து பாட்டம் பிளேஸ்டு டீம்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்து கொஞ்சம் பார்த்தேன். அதாவது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இந்த 17 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, அ லாஸ்ட்டா முடிச்ச டீம்ஸோட ட்ராக்லாம் எடுத்து பார்க்கும்போது, இப்போ சிஎஸ்கே விளையாடுற மாரி யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணதில்ல. ஒரு ஃபைட் போடுவாங்க, தோப்பாங்க. ஒரு இந்த சிஎஸ்கே அட்டாக் வந்து ஒரு மாரி டூத்லெஸ்ஸா இருக்குன்னா, டூத்லெஸ்ஸா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். வி ஹேவ் டூ கால் ஸ்பேட் அ ஸ்பேட். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ எல்லா ஃப்ரண்ட்ஸ்லயுமே முன்னாடிலாம் சிஎஸ்கே வந்து ஃபெயிலியர் ஆனாலும் வந்து ஃபீல்டிங்ல ஷார்ப்பா இருப்பாங்க. ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கேம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் நம்ம இப்ப தான் பார்க்க முடியுது. இன்ஃபாக்ட் சிஎஸ்கே வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ம். மேபி அந்த 2 சீசன்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, அந்த இத்தன வருஷங்கள்ல வி ஹேவ் சீன் சிஎஸ்கேஸ் டவுன்ஃபால் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அம் இது வந்து ஒரே 1 கேம் பெர்ஃபார்மன்ஸா, 2 கேம் பெர்ஃபார்மன்ஸா கேட்டா, இல்ல மேபி டீம் எடுத்த காம்போசிஷனே சரியில்லன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க ம், வந்து ம், ம். ருத்துராஜ கேப்டனா வச்சுட்டு, ஒரு 3 ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஏத்த பேட்ஸ்மேன், பேசர்ஸ்ன்னு ஒரு தோனிக்கான டீம் ரிட்டெயின் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப தோனி தான் அட் த ஹெல்ம்ல இருக்காரு. ஸோ அவராலயும் ஏதாவது டர்ன் அரவுண்ட் குடுக்க முடியும்னா, போன மேட்ச் பார்த்தோம். அதுவுமே வந்து ஒரு ஒரு நாட் அ கிரேட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் கலெக்டிவ்லி. இப்போ நீங்க லாஸ்ட் ஓகே. பால்ல தான் நீங்க 100 ரன்னே கிராஸ் பண்ணுவீங்கன்னா, அவன் பவர் பிளேல 100 ரன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ம். லாஸ்ட் பால்ல கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியுது டீம் என்னோட நான் இது டூ சூன் இப்படி நான் கால் பண்றதுக்கு. பட் இஃப் யூ ரியலி ஆஸ்க் மீ, ஐ வுட் ஈவன் கோ அப் டு த லெவல் டு சே இந்த ஒரு சிஎஸ்கே லைனப் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலி ரேங்க்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் சைட்ஸ் டூ ஹேவ் பிளேட் த ஐபிஎல். அது வந்து நான் அவ்ளோ ஃபிராங்கா சொல்லணும். பட் அது இன்னும் 2, 3 மேட்ச் போயிட்டு, அந்த டர்ன் அரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதே மாரி தான் கன்டின்யூ பண்ண போறாங்களா? இல்ல போன வருஷம் ஆர்சிபி, 2010 சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரமாதமான கம்பேக் நமக்கு காத்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபாக்ட் அந்த டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. ஆனாலும் தோத்தாங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். நம்ம இந்த 6 மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸே குடுக்கலன்றது தான் அங்க நமக்கு வந்து ஒரு ஒரு மேஜர் கன்சர்னா ஓகே. இருக்கு நமக்கு. கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து மத்த டீம்ஸ் எதிர்பார்க்கிற மாரி ஒரு பயங்கரமான டர்ன் அரவுண்ட் வருமான்னா, எனக்கு சந்தேகம் தான். சரிங்களா? அது ஓகே. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ். இன்னைக்கு நடக்கிற அ மேட்ச்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க? இல்ல அதே இப்போ டீமா? ருத்ராஜ் இல்ல சேம், இப்போ இல்ல ரெகுலரா சொல்ற மாரி சேம் டீம், சேம் டீமா? நம்ம 1000 சொல்லலாங்க. தோனி திடீர்னு உள்ள வந்துட்டு டாஸ்க் வந்து சேம் டீம்ன்ட்டு போவாரு. அவரு வந்து எப்படின்னா வந்து ஹிஸ் அ பெர்சன் ஹூ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ். ம், திடீர்னு வந்து ம், ம். ரேண்டமா அவருக்கு இந்தியா கேப்டன்சி பண்ணும்போதே நான் 10 வருஷம் 15 வருஷம் கதை பேசிட்டு இருக்கேன். இந்தியா ம்ஹ்ஹ்ம். கேப்டன்சி பண்ணும்போதே கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஈஸியான கேப் ஹேண்ட் பண்ண மாட்டாரு. கேப்னா அந்த ம். ஒரு சான்ஸ் சொல்றேன். டெபு மேட்சோ இல்ல வந்து ஒரு புது பிளேயருக்கோ டக்குனு தூக்கி குடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு அவரோட ட்ரஸ்ட்ட கெயின் பண்ணா லாங்கர் ரன்ல நல்லா பேக் பண்ணுவாரு. ம், ம், பட் ஸோ ம். இன்னைக்கு வந்து என்னதான் வந்து இப்போ வன்ஷ் பேதியா இருக்கட்டும் நமக்கு, இப்போ ருத்துராஜ்க்கு சிஎஸ்கே ரீப்ளேஸ்மென்ட் கூட ஒரு பையன எடுத்திருக்காங்க. ஆயுஷ் மாத்ரேன்னு சொல்லிட்டு இந்த மாரி மும்பை மும்பைல இருக்க ஓப்பனர். அந்த அண்டர் 19க்கு அவர் நமக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு அவரு. இப்போ ரீசென்ட்லி முடிஞ்ச ஏசியா கப்ல. ஸோ இது மாரி நெறைய யங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்காங்க. அ திடீர்னு இவங்கலாம் உள்ள வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சந்தேகம் தான். ஐ வுட் ம், நாட் பி சர்ப்ரைஸ்ட் இப்போ தோனி வந்து வில் ஜஸ்ட் கோ வித் ஹில் ஜஸ்ட் சே நான் ம்ஹ்ஹ்ம். சேம் 11ஓட போறேன்னு சொல்லிட்டு, மிஞ்சி போனா ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளா இந்த ஷைக் ரஷீத வந்து உள்ள கொண்டு வரத பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேபி ஹி மைட் பி ஸ்லாட்டட் இன் பிளேஸ் ஆஃப் ஒரு விஜய் சங்கரோ, இல்லன்னா வந்து ஒரு திரிபாதியோ கொண்டு வந்து இவரு எப்படி பண்றாரு பார்க்கலாம். ஏன்னா இப்படிதான் நம்ம புவரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ருத்துராஜ உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ கரெக்ட், கரெக்ட். எதுவுமே பண்ணல. நம்ம வந்து இவருக்கு சான்ஸ் குடுத்து என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுல வந்தவர் தான் இப்ப நெக்ஸ்ட் சிஎஸ்கே கேப்டன். தோனிக்கு அப்புறம். ஆ, அந்த ஆமா. மாதிரி மேபி ஒரு சான்ஸ் குடுத்து இவரு எப்படி பண்றாங்கன்னு வந்து பார்க்கலாமே தவிர, இத தவிர்த்து ஐ டோன்ட் சீ சம் மேஜர் சேஞ்சஸ் இன்டூ திஸ் லைனப். அதுவும் தோனி கேப்டனா இருக்கும்போது, ஐ வுட் பி ரியலி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே மேக் மோர் தென் அ கப்புள் ஆஃப் சேஞ்சஸ் இன் டுடேஸ் கேம். ஓகே. நீங்க என்ன ஸோ நினைக்கிறீங்க? சாரி. ஆ சஞ்சீவ், நான் உங்களுக்கு ஆப்போசிட். எனக்கு இவங்க
கோ ஃபார் த கில். இப்போ வந்து நேத்து பாத்தீங்கன்னா மும்பை ஆல்மோஸ்ட் தேர் ஆல்சோ லாஸ்ட். கடைசியில அது அந்த திருப்பி அதை கொண்டு வந்ததே வந்து அந்த 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் போலிங் போட்டு பும்ரா போட்டு அந்த ரிட்டர்ன் கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கேல தே ஷுட் கைண்ட் ஆஃப் ட்ரை அவுட் த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அண்ட் சி லைக் என்ன பண்ண முடியும். ஏன்னா இந்த 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 டீமை வச்சு நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி லாஸ்ட் பிளே ஆஃப்ஸ்லாம் வரைக்கும் போய் மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்ணி போறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி டாண்டிங் டாஸ்க் இப்போ இருக்கிற ஃபார்மை வச்சு. ஏன்னா பிளேயர் அவரு தோனியே ஓப்பனா சொல்றாரு, நான் வந்து பவர் பிளேலாம் வந்து எங்க டீம் ரன் அடிக்காது, 30 50 40 தான் அடிப்போம் மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது தட் இஸ் நாட் ரைட். இப்போ ஃப்ளெமிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்திருக்காரு. அந்த மாரி வந்து நம்ம 4-6 கேம் வந்து நம்ம நெனச்சுக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஒரு டீமும் ஒவ்வொரு அப்ரோச்ல போறது தப்பு இல்ல. பட் வந்து ஒரு அவுட்டேட்டட் மைண்ட் செட்ல வந்து நீங்க போக்கூடாது. தி கேம் இஸ் இவால்விங். நீங்க வந்து கேம் இல்ல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயுமே வந்து யூ ஹேவ் டு இவால்வ். நான் வந்து பழையபடி தான் இருப்பேன்னா, தட் இஸ் கோயிங் டு கிக் யூ அவுட். சரிங்களா? அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இவால்வ் ஆவணும். நம்ம திரும்ப பழைய புராணமே பாடிட்டு இருப்போம்னா அர்த்தமே இல்லன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஷுட் கோ வித் ஷேக் ரஷீத். நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல they should not play with Devin Conway and Rachin Ravindra. ஒருத்தர் எடுத்துட்டு ஸோ வேற they should also try with ஷேக் ரஷீத் ஓப்பனிங். அப்புறம் சாம் கரன் லைக் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் அடி வாங்கிட்டோன்னே அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டு ஸோ அவருக்கு போலிங் கொடுக்கலனாலும் யூ கேன் ட்ரை வித் பேட்டிங். மீதி ஐ திங்க் மீதி அந்த ஒரு 2 சேஞ்சஸ் ஆஃப் தீஸ் 2 திங்ஸ் கேன் ஹெல்ப். பட் இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் நம்ம திருப்பி திருப்பி அப்படியே மாத்தி மாத்தி போட்டுட்டு யாரா அடிக்கிறாங்க. ஸோ என்னதான் மாத்தினாலும் த இன்டென்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் தே ஷுட் பிளே வெல் அண்ட் தே ஷுட் பேசிக்லி ஸ்கோர் 50 இன் பவர் பிளே. அவ்வளவுதான். ஸோ பவர் பிளேல நீங்க 50 அடிச்சீங்கன்னா தட் மொமெண்டம் வில் டேக் டு அட்லீஸ்ட் க்ளோஸ் டு 150. ஒரு இன்டென்ட்டோட கேம் ஆடலாம், தே கேன் கம் அப். ஆர் எல்ஸ் திருப்பி எல்லாரும் 100 ரன்ல அவுட் ஆகிட்டு போறாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க, பயங்கர மீம்ஸ் எல்லாமே வருது. இல்ல அதான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதான் சொல்றேன்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். இது வந்து யூ லுக் அட் த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் சைட்ஸ் இன் த ஹோல் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். இந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரியிலே வந்து திஸ் சிஎஸ்கே டீம் என்ன பொறுத்த வரைக்கும் மைட் ரேங்க் ஈவன் அட் த பாட்டம் சீசன் ஓவர்ல இஃப் தே டோன்ட் கிவ் சம் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து 6 மேட்ச் தான் இருக்கு, இட்ஸ் டூ early டு ஜட்ஜ். ஆனா அந்த இடத்துல இப்போ கரண்ட்லி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த அந்த ஒரு கடைசி பொசிஷனுக்கு இந்த 18 வருஷம் ஹிஸ்டரியில வந்து இவங்க வந்து அவ்வளவு கேவலமால தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சென்னையிலே தோக்குறாங்கன்னா தோக்குறது இப்போ என்னைக்குமே பிரச்சனை இல்லை. ஒரு கேம்னா வந்து வின் பண்ணுவாங்க, தோப்பாங்க. இந்த வே யூ லூஸ் இருக்குல்ல, அதுதான் மேட்டர்ஸ். ஒரு ஃபைட்டே இல்லாம தோக்குறது ஆல்வேஸ் பெயின்ஸ் த ஃபேன்ஸ். அதனால வந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ண தான் போறோம் நெவர்லெஸ். பிகாஸ் ஆஸ் அ ஃபேன் ஆஃப் த கேமாவும் சரி, ஆஸ் அ ஃபேன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸும் சரி, நம்ம வந்து டீமுக்கு வந்து ஆல்வேஸ் கோயிங் டு பேக் இட் இன் ஸ்பைட் ஆஃப் லாசஸ். ஆனா எப்படி தோக்குறாங்கன்றத வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்க கூடாதுல. ட்ரூ ஃபேன்ஸ் வில் கிரிட்டிசைஸ் இட். ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எல்எஸ்ஜியும் நல்லா லைக் தே ஆர் கமிங் வித் வினிங் வேஸ் வித் நிக்கோலஸ் பூரான். அவர் வந்து எல்லா பாலும் போட்டா அடி 6 கிரவுண்ட் விட்டு அடிக்கிறாரு. ஸோ அவரை எப்படி வந்து சென்னை போல டேக்கிள் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மிஷல் மார்ஷ் வராரான்னு தெரியல. பட் ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற, இஸ் நாட் ஏபிள் டு டைம் த பால். இப்படி அப்படி படுத்துக்கிட்டு பின்னாடி பக்கம் அடிக்கிறாரு. இஸ் அ வெரி குட் பிளேயர் இன் ஃப்ரண்ட், பட் ஆனா அவரால் ஆட முடியல. எப்படி இப்போ எல்எஸ்ஜியோட காம்போசிஷன் எப்படி இருக்கும், எல்எஸ்ஜிக்கோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் எப்படி இருக்கு சஞ்சீவ்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான். பூரான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார்ம்ல இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் சிஎஸ்கே அண்ட் பூரான் கம்பேர் பண்ணா சிக்ஸஸ்ல 31 32 இருக்கு. பூரான் ஒரே ஆள் வந்து சிஎஸ்கேயோட 6 டேலியை வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு பூரான். அதனால தான் அவருக்கு அந்த 23 கோடி கொடுத்துருக்காங்க ரிட்டன்ஷன். நான் கூட வந்து அது ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ண அந்த டைம்ல. பட் ஹி இஸ் ப்ரூவிங் இஸ் வொர்த் ஹியர். ஸோ அவங்க 4 மேட்ச் வின் பண்ணி 8 பாயிண்டோட ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்லேயே உட்காந்துருக்காங்க. சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பி டன் ஃபார் த டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 7 கேம் ஆடி நீங்க 6 தோப்பீங்க அப்படின்னா கண்டினியூஸா, இதுக்கப்புறம் அடுத்த 7ல நீங்க வந்து 6 வந்து ஜெயிச்சு உள்ள போறதுன்றது போன வருஷம் ஆர்சிபி பண்ண மாதிரி இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள். அதனால வந்து அது வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா they are going to be out of the tournament, the only team that might be relevant at this point. ஏன்னா மும்பை கூட இதுக்கப்புறம் நல்ல பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. எல்எஸ்ஜிலயுமே
எல்எஸ்ஜி வந்து எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் என் கண்ல படுது. திடீர்னு வந்து அவங்க இப்போ மார்க்ரம் ஆடுறாரு. இந்த மாதிரி ம். வந்து மிச்சல் மார்ஷ் ஆடுறாங்க. அவங்க போலிங் கிளிக் ஆவுது. அவரு அந்த ஸ்பின்னர் இருக்கார்ல திக்விஜேஷ், அவரு வந்து திக்விஜய். திக்விஜய் நல்லா பண்றாரு. பண்டோட பேட்டிங் வந்து ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்னா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அங்கங்க வந்து விஷயங்கள் வந்து கிளிக் ஆகுது. லக்னோ ஆஸ் அ ம். டீமுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து தே வில் டெஃபினெட்லி ஹேவ் த அப்பர் ஹேண்ட் ஹியர். ஏன்னா டேபிள்ல வந்து 4த் பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. சிஎஸ்கே 10வது பொசிஷன்ல இருக்கு. தே வில் ஃபேன்சி தேர் சான்சஸ் அகைன்ஸ்ட் த லோவஸ்ட் ரேங்க்ட் ஆர் த டீம் விச் இஸ் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்ல தான் வருவாங்க. அண்ட் வந்து அவங்க வர மைண்ட் செட் இருக்கட்டும். அவங்க தான் ஸ்ட்ராங்கரான டீம் கேட்டா கண்டிப்பா அவங்க தான் ஸ்ட்ராங்கான டீம். சிஎஸ்கேக்கு எதிரா எந்த டீம் அவங்க தான் ஸ்ட்ராங்கரான டீம். இதுல மாற்று கருத்து நமக்கு இல்ல இந்த பாயிண்ட்ல. அதனால நான் இன்னைக்கு வந்து என்னோட ப்ரெடிக்ஷனும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் ஆக்சுவலி இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லிடுங்க. என்ன கேட்டீங்கன்னா த சே வே சிஎஸ்கே இஸ் பேட்டிங் ஒரு 4-6 அடிக்க தடுமாறி பவர் பிளேல நான் ஒரு 30-40 ரன் தான் அடிப்பேன். அதுல ஒரு மெய்டன் வர கொடுப்பேன்ற மைண்ட் செட்ல சிஎஸ்கே இருக்காங்க. தோத்தாலும் பரவாயில்லன்னு வந்து அந்த 2020 சீசனுக்கு அப்புறம் எப்படி டிராஸ்டிக்கா சில சேஞ்சஸ்லாம் போனாங்களோ அந்த மாதிரி இவங்க போகலன்னா அப்படி தோத்தா கூட பரவாயில்ல. ஸோ பட் அவங்க இப்படிலாம் பண்ணி போகல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வி ஆர் இன் ஃபார் அ ஹியூஜ் லாஸ். அதுக்கு நம்ம பிளைண்டா எல்லாரையும் உடனே கழிச்சு சின்ன பசங்களை மட்டுமே ஆட வைங்கன்னு சொல்லல. ஏதோ ஒரு அப்ரோச் டிஃபர் ஆகணும். ம். ஒரு ஒரு பிளேயர் இது வந்து மைண்ட் செட் கூட சொல்லலாங்க. உண்மைதான். இப்போ 6 அடிக்காம ஒரு ஷெல்குள்ளேயே உட்காந்துனா ஃபார்ம்ல இல்லாதவங்க அப்படிதான் வந்து மைண்ட் செட்ல ஆ. வந்து இருப்பாங்க. ஆமா. தப்பு இல்ல. எல்லா பிளேயருக்கும் வரதான் அந்த ஒரு ஜோன் அவுட்டான ஒரு விஷயம். ஆனா 12 பேருக்குமேவா அப்படி இருக்கும்? இம்பாக்ட் பிளேயர சேர்த்து சொல்றேன் நானு. அதுதான் நமக்கு ரொம்ப இங்க ஒரு சங்கடத்த குடுக்குது. ஏங்க, பட் அதுல ஒரே ஒரு நம்ம பாயிண்ட் நான் இப்படிதான் பண்றேன். நூர் அகமது மாத்திரம் அவரு அவரு கொடுத்த ஆப்ஷனுக்கு நல்லா ஒர்க் பண்றாருங்க. 10 லேக்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே எல்லா மேட்சும் 10 ஓரளவுக்கு 10 புள்ளி crores 10 crores 10 10 crores lakhs சாரி இல்ல 10 crores 10 10 crores. crores. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனாலும் எனக்கு என்னன்னா, அவருமே வந்து இப்போ இந்த ரஷீத் கான், ஆ. இப்போ வந்து மலிங்காலாம் இருந்த மாரி அன்பிளேயபிளாலாம் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து விக்கெட்ஸ்லாம் எடுத்தாரு. பட் ம். அவருமே ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஒருவேள அவர கொண்டு வரக்கூடாத டைம்ல கொண்டு வருமான்னு நமக்கு தெரியல. இந்த மாரி வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க என்ன மாரி சேஞ்சஸ் பண்றாங்கன்னு. 3 ஸ்பின்னர் எடுத்திருக்கீங்க. 3 ஸ்பின்னருக்கு மட்டும் 37 கோடி குடுத்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அது டீமோட பேலன்ஸ் காம்பினேஷன் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா அவங்க என்னன்னா பவர் பிளேல ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்கறாங்க. அவர் பவர் பிளேல போட்டு ம். தான் பெரிய ஆளானாரு அஸ்வின். அப்ப பவர் பிளேல கொண்டு வரலாம் எப்போ கொண்டு வரது அவர? இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஓகே. இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அதனால வந்து நம்ம அத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சஞ்சய், என்னைக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு சார். சொல்லுங்க. யாரு யார் வந்து அக்கார்டிங் டு யூ யார் ஜெயிப்பாங்க? நான் எல்எஸ்சிய தான் சொல்றேன். பிகாஸ் நீங்க சென்னை எல்எஸ்சி. வந்து எனக்கு கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் அவங்க வந்து எதையும் மாத்துற மாரி தெரியல. மாத்துனாங்கன்னா சந்தோஷம் தான். பட் அவங்க எதுவும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர மாரி தெரியல. எல்எஸ்சி நான் கிளியரா வந்து 80% சொல்லுவேன். பட் சென்னை வின் பண்ணணும்னு தான் எனக்கு இருக்கு. பட் ஐ வுட் கிளியர்லி சே இட் இஸ் 70 கூட இல்ல 80% எல்எஸ்சி வின்னிங் டுடேஸ் கேம். நீங்க? ஓகே. நானும் எல்எஸ்டிக்கு தான் போறேன். பிகாஸ் அதுல ஒரே ஒரு இது. இவங்க நிக்கலஸ் பூரன் விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவரே மொத்த மேட்சும் முடிச்சிருவாரு. அ ஓ! நம்ம 140 அடிச்சோம்னா, ஒரே ஆள் 140 அடிக்கிற திறமை இருக்கு அதுதான் அவருக்கு. சொல்றேன். அதனால அந்த இதுக்கு தான் சொல்றேன் நான். பிகாஸ் ஏன்னா இவங்க வந்து 3 பவுலர் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஆம், நான் அஸ்வினை பத்தி பேசியே ஆகணும். ஸோ ஹீ இஸ் கிவிங் லாட் ஆஃப் மாஸ்டர் கிளாஸ். பட் அவர் ஓன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டெலிவர் பிகாஸ் அந்த ப்ரெஷரா அந்த ஃபேன்ஸ் இதா. பட் சென்னையில அவரால போடவே முடியல. டூ மச் அவரு ஆஃப் கேரம் ஏங்க பால்ஸ், டூ அவரு மச் ஆஃப் ஒரு திங்ஸ், டூ மச் ஆஃப் சேஞ்சஸ். அவரு ஒரு 100 டெஸ்ட் மேட்ச் ஆடினவருங்க. அவருக்கு பிரஷர் அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. எனி பிளேயர் வில் நாட் பி இன் ஃபார்ம். மேபி இஸ் நாட் இன் ஃபார்ம் அட் த மோமெண்ட். அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் மேபி அவருக்கு சரக்கு தீர்ந்து போச்சானும் நம்ம ஒரு பக்கத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது அவருக்கு ஓரளவு தெரிஞ்சதால தான் மேபி ஹி வாண்ட்ஸ் டு ரிட்டயர் ஆன் ஹைன்னு சொல்லிட்டு அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தே வந்து ஹி கால்ட் இட் குவிட். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுலன்றது மாற்று கருத்து இல்ல. நான் அது பிரஷர்ன்னு மத்த விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போதே பிரஷர ஹேண்டில் பண்ண மனுஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பிரஷரா ஃபீல் பண்ணுவார்ன்னு கேட்டா நான் அத ஒத்துக்க மாட்டேன். ஹி இஸ் நாட் இன் ஃபார்ம். அப்படிதான் நான் ஓகே. முடிக்க விரும்புறேன். திங்ஸ் ஆர் ஓகே. நாட் கோயிங் ஹிஸ் வே. பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு நம்ம சஞ்சீவ், நெறைய நீங்க பார்க்க நானும் வேண்டியது இருக்கு. அரௌண்ட் சேர்த்தே வந்து வந்து எல்எஸ்ஜி வின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வி வில் கம் வித் த நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் ரிவ்யூ ஆஃப் எப்படி மேட்ச் போயிருக்கு. அப்புறம் வந்து வி வில் கீப் கைண்ட் ஆஃப் டூயிங் திஸ் கண்டினியூஸ்லி. தேங்க்யூ சஞ்சீவ். கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.